சொல்லுடா. கிரவுண்டில் நின்றுட்டுருக்கேன்டா. ஆ என்ன மச்சாச்சு? பாத்தியாடா? பேசுனியா? அவளுக்காக தான் நின்றுட்டுருக்குன்னு தெரியும். ஆனால் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டா. சரி விட்றா, இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். இல்லை மச்சான், ப்ரப்போஸ் பண்ணி 2 வாரம் ஆச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அது அவ்வளோதான். இனிமேல் போய் பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சான் எங்கடா இருக்க? வெளியே எங்கேயா போயிட்டு வருமா? கடுப்பாக இருக்குது. லாங்லாம் எங்கேயும் வேணாண்டா, சும்மா பக்கத்தில் எங்கேயா போயிட்டு வருவோம். பக்கத்தில் நம்ம ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, சும்மா போய் பார்த்து வருவோம். ரூமில் தான் இருக்கேன், வா. கொஞ்சம் முன்னாடியே கட்டியிருந்தாங்கன்னா காலேஜ் முடிக்கிறதுல நம்மளும் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் இருந்திருக்கலாம். முடிக்கும்போது கட்டுறாங்க. டேய், நீயாவது பழைய ஹாஸ்டல் கொஞ்ச நாள் தங்கியிருந்த. நான்லாம் ஹாஸ்டல் வாடியே தெரியாமல் காலேஜ் முடிக்க போகிறேன். தம்பி, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, சும்மா பார்க்கலாம். நம்ம பழைய ஹாஸ்டல் மூடிட்டு தான் சொன்னாங்க. இப்போ எங்கே தங்கிருக்கீங்க? வெளியே வாடகைக்கு தானே ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். கஷ்டம்தான் இல்லை? ஆமாண்ணா, என்ன பண்ணுறது? தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கண்ணா, என்னது? அது ஒன்றும் இல்லை தம்பி, இங்கே வேலை பார்க்குற பையன் ஒருத்தனுக்கு பின்னாடி குழி தோண்டும் போது பொட்டி ஒன்று கிடச்சிருக்கு. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போச்ச மாதிரி இருந்திருக்கு. அவன் அதில் பணம் நகை ஏதாவது இருக்குன்னு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சுருந்துருக்கான். அதுக்கப்புறம் சாயங்காலம் வேலை முடிச்சதுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாமல் தனியாக வந்து உடைச்சி பார்த்துருக்கான். அதை உடைக்க முடியல போல. ஒரு தடவை உடைக்கும் போதும் வரிசையாக 4 விரல் அடிபட்டிருக்கு. அவன் பயந்து போய் மறுபடியும் அதை குழிக்குள்ளேயே போட்டு மூடிட்டு ஓடி இருக்கான். அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது அந்த பொட்டி அவன் பைக்குள்ளே இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஓடினவன் இன்னைக்கு வேலைக்கு கூட வரல. அதில் ஹாஸ்டல் சம்மந்தமாக ஏதாவது இருக்குமான்னு தெரியல. நீங்கள் ஸ்டூடெண்ட்னால உங்ககிட்ட சொன்னேன். இந்த பொட்டி எங்கே இருக்குது? உள்ளதான் இருக்குது, எடுத்துகிட்டு வரவா? சரி, எடுத்துகிட்டு வாங்க, என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
சுற்றி இருக்கானா? இருங்க தம்பி, எடுத்துட்டு வரேன்.
சூர்யா எங்கடா இருக்க? விஷ்ணு கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான். சரி மச்சான், நீ எங்கே இருக்க? கொஞ்சம் ரூம் வரைக்கும் வரியா? ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா தான். மாடியில் இருக்கேன், வா. என்ன மச்சான், கீழே பசங்க யாரையும் காணோம்? எல்லோரும் பிரகாஷோட அக்கா மேரேஜுக்கு போயிருக்காங்க. நீ போலையா? விஷ்ணு எங்கடா? தெரில மச்சான், நீ வந்து விட்டு போனதுக்கப்புறம் ரூமில் தான் படுத்திருந்தேன். யார்கிட்ட எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் எங்கேயோ போனால் திரும்ப ரூமுக்கே வரல. கால் பண்ணி பார்த்தேன்டா, ரிங் போகுது, ஆனால் எடுக்கலை. கையில் ஏதோ அடிபட்டுருந்துச்சு. என்னாச்சு? வெளியே எங்கேயாச்சும் போகலான்னு 2 பேரும் காலையில் பைக் எடுத்துகிட்டு போனோம். வழியில் பைக் ஆஃப் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக் ஷெட்டில் பைக்கை விட்டுட்டு சும்மா நடந்தோம். நம்ம காலேஜுக்கு புது ஹாஸ்டல் கட்டிகிட்ருக்காங்கல்ல, அதை பார்க்கலான்னு உள்ளே போனோம். அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தன் குழி தோண்டும் போது பொட்டி ஒன்று கிடச்சிதுன்னு கொண்டு வந்து கொடுத்தான். அதை உடைக்கும்போது கையில் அடிபட்டு ஒருத்தன் பயந்து எங்கேயோ ஓடிட்டான். நீங்கள் பார்க்குறீங்களா தம்பி அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தான். அதை உடைக்கும்போது தான் விஷ்ணு கையில் அடிபட்டுருச்சு. அப்புறம் அந்த ஆள் பயந்து போய், வேணாம் தம்பி, ஏதோ தப்பாக இருக்குது, மறுபடியும் இதை குழிக்குள்ளேயே போட்டுருவோன்னு எடுத்துகிட்டு போயிட்டான். அந்த ஆள் கையிலையும் அடிபட்டுருந்துச்சு. ஆனால் அவன் அதை எங்ககிட்ட சொல்லலை. அது ஏதோ நிறைய துணியெல்லாம் சுற்றி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சி வச்சுருந்த பொட்டின்னு அந்த ஆள் சொன்னான். அதனால தான் விஷ்ணு பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். டேய், அந்த ஆள் சும்மா ஏதோ பயமுறுத்த பண்ணியிருப்பான்டா. இல்லை மச்சான், அந்த பொட்டி ஏதோ காரணத்தோடு தான் என் கைக்கு வந்திருக்கு. எப்படிடா சொல்கிற? ரூமுக்குள்ளே வந்து பார்க்கும்போது அந்த பொட்டி என்னோடய டேபிளில் இருந்துச்சு மச்சான். என்னடா சொல்கிற? ஒருவேளை அந்த ஆள் கொண்டு வந்து வச்சுருப்பானோ? அதுக்கு வாய்ப்பு இல்லை மச்சான். நான் வரும்போது தான் பசங்க ரூம்லேருந்து கிளம்புனாங்க. நான் தான் விஷ்ணுக்கிட்ட அங்கே போகலான்னு சொன்னேன். ஆனால் எதுக்கு சொன்னேன்னு எனக்கே தெரியலை. நான் பிரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி 2 வாரம் ஆச்சு. அன்றைக்கி பார்க்க போயிருந்தப்போ கூட அவள் என்னை கண்டுக்கவே இல்லை. இப்போ அவள் நம்பர்லேருந்து கால் வந்துச்சு. 2 நாள் கழித்து மீட் பண்ணலான்னு சொன்னான்.
ஆனால் அது அவளோட வாய்ஸ் மாதிரி இல்லை. எல்லாமே ஏதோ தப்பாக இருக்குது. அந்த பொட்டி எங்கடா இருக்குது? ஆர் பூவரசன் பி திலோத்தமா. ஏதோ லவ் மேட்ரு போல். அதில் இயர் என்ன போட்டிருக்குன்னு பாரு. 96. 96னா 30 வருஷம் ஆச்சேடா. அவன் அந்த பொண்ணை பற்றி எல்லாத்தையும் இந்த டைரியில் எழுதியிருக்கான். அவனோட ரூம் நம்பர் என்ன போட்டிருக்குன்னு பாரு. 12. பழைய ஹாஸ்டலில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன்ல, அப்போ அந்த ரூமில் தான் நானும் தங்கியிருந்தேன். ரொம்ப வருஷமாக அந்த ரூம் பூட்டி தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் தான் தனி ரூம் வேணும்னு பூட்டை உடச்சி தங்கியிருந்தேன். அப்போது அடிக்கடி கெட்ட கனவு வரும். இருட்டுக்குள்ளே குழி தோன்ற மாதிரி, ஏதோ தேடி எடுக்கிற மாதிரி. அப்போ அடிக்கடி இந்த சங்கு எடுக்கிற மாதிரி தான் கனவு வந்திருக்கு. நான் யாருக்கிட்டையும் அதை பற்றி சொல்லலை. அப்புறம் அங்கேருந்து வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி கனவு எதுவும் வரல. என்னடா சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்கடா. இதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்தா இந்த பொண்ணு அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்குது. அவளோட ஞாபகமாக இது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கான். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பூவரசன் திலோத்தமா இவங்க 2 பேரில் யாரோ ஒரு ஆள் உயிரோடு இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஒன்று பண்ணுவோம். நான் முன்னாடி கிளினிக் போயிட்டு இருந்த ஸ்டான்லி சார் 96 பேட்ச் தான். நாளைக்கு மதியம் கிளாஸ் முடிச்சுட்டு அவரை போய் பார்ப்போம். கண்டிப்பாக ஏதாச்சும் தெரியும். குட் ஆஃப்டர்நூன் சார். வாப்பா சூர்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள்? நல்லா இருக்கேன்ப்பா, உட்காருங்க. இது யார்ப்பா, உன் கிளாஸ்மேட்டா? ஆமாம் சார், பேர் ஜெகன். ஓ, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். இப்போ எந்த இயர்ப்பா 2 பேரும்? ஃபைனல் இயர் சார். சரி சரி சரி. சொல்லுங்கப்பா, என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கேட்கணும். சொல்லுப்பா. உங்கள் பேட்சில் பூவரசன் யாராவது படித்தாங்களா? ஆமாம், அதுக்கு என்ன? இல்லை சார், அந்த பேர் போட்டு டைரி ஒன்று கிடச்சிது. ஹாஸ்டல் வேலை நடந்துகிட்ருக்க இடத்துல கிடச்சிதுன்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார். ஓ அப்படியா? அந்த டைரி இப்போ எங்கே இருக்குது? எங்ககிட்ட தான் சார் இருக்குது, ரூமில் வச்சுருக்கோம். அது கூட பெட்டி ஏதாச்சும் கொடுத்தாங்களா? இல்லை சார், அவர் டைரி மட்டும் தான் கிடச்சுன்னு கொடுத்தாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு சூசைட் கேஸ். அவன் எங்கள் கிளாஸில் திலோத்தமான ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு கூட ஏதோ சண்டைன்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ரூம்குள்ளேயே சூசைட் பண்ணி இறந்துட்டான். December 30, 1999. அவன் ரூம் நம்பர் கூட 12ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் நிறைய அமானுஷ்யங்கள் நடந்தது. அது அவனோட ஆவியாக தான் இருக்கும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் சேர்ந்து சாந்தம் சர்ச் ஃபாதரை கூட்டிகிட்டு வந்தோம். அவன் ரூம்குள்ளே இருந்து ஒரு பெட்டியை எடுத்தார். அதில் அவன் அந்த பொண்ணோட ஞாபகமாக ஒரு சில பொருள்லாம் வச்சுருந்தான்.
அதனால தான் அவனோட ஆவி அங்கேயே இருக்குன்னு ஃபாதர் சொன்னார். நாங்கள் எல்லாரும் அந்த பெட்டியை எரிச்சிடலான்னு சொன்னோம். வேணாம், அது ரொம்ப ஆபத்தாக மாறிடும், அது புதைக்கிறதா நல்லதுன்னு ஃபாதர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கையாலேயே ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல அதை புதைச்சார். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அமானுஷங்கள் எதுவும் ஹாஸ்டலில் நடக்கலை. உங்களுக்கு எதுவும் பயமாக இருந்தால் அந்த டைரியை நாளைக்கு கொண்டு வாங்க. ஆனால் அதுக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது. மச்சான், பூவரசன்ற பேரை சொன்ன உடனே அவரோட ஃபேஸ் மாறிச்சு பார்த்தியா? அவன் இறந்து போன டேட்டு முதற்கொண்டு கரெக்டாக சொல்கிறாரு. எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அந்த டைரி எதுக்கு அவர் கொண்டு வர சொன்னார்? ஆமாம் மச்சான், நானும் கவனித்தேன். அதனால தான் அவர் அந்த பொட்டி பற்றி கேட்டவனே நானும் தெரிலன்னு சொல்லிட்டேன். அந்த டைரியில் அவரை பற்றி ஏதாவது எழுதியிருக்கா பாரு. அவர் ஃபுல் நேம் ஸ்டான்லி தாஸ். மச்சான், ஸ்டீஃபன் தாஸ்னு ஏதோ பேர் போட்டிருக்கடா. செப்டம்பர் 21, 1999 அன்னைக்கு திலோத்தமாவை பற்றி தப்பாக பேசுனதுக்காக ஸ்டீஃபன் தாஸை பூவரசன் அடிச்சிருக்கான். ஸ்டான்லி தாஸ் எதுக்கு ஸ்டீஃபன் தாஸ்னு எழுதியிருக்கான்? இல்லை ரெண்டும் வேறு வேறு ஆளான்னு தெரியலையே. அவர் சொன்ன மாதிரி சாந்தம் சர்ச்சில் போய் விசாரித்து பார்த்தா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜூனியர் பையன் பெனிட்டோ அந்த சர்ச்சுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட ஏதாவது கேட்டு பார்ப்போம். பெனிட்டோ, எங்கடா இருக்க? நீ ரெகுலராக எந்த சர்ச்சுக்கு போவ? ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். 99 அந்த சர்ச்சில் ஃபாதராக இருந்தவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா? சர்ச் ரெக்கார்ட்ஸில் தேடி பார்த்தா கிடைக்கும்ல? இல்லைடா, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, மணி 8 தான் ஆகுது, போயிட்டு வந்துடுவோமா? சரி, நீ ரூம் கீழே வெயிட் பண்ணி, நான் வரேன். மச்சான், நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. மச்சான், ஸ்டீஃபன் தாஸ், ஸ்டான்லி தாஸ் ரெண்டும் வேறு வேறு ஆளுடா. இந்த சர்ச்சில் இப்போ இருக்கிற ஃபாதர் தான்டா ஸ்டீஃபன் தாஸ். அவன் ஏதோ ஃபாரின் போயிட்டு நாளைக்கு தான் வரதா சர்ச்சில் சொல்கிறாங்க. அந்த டைரியில் ஸ்டீஃபன் தாஸ், ஸ்டான்லி தாஸ் ரெண்டும் சேர்த்து எதாவது எழுதியிருக்கா பாரு.
மச்சான், அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கடா. ஸ்டான்லி தாஸோட தம்பி தான்டா ஸ்டீஃபன் தாஸ். டிசம்பர் 27, 1999 அன்னைக்கு திலோத்தமா கிட்ட தப்பாக நடந்துட்டதுக்காக ஸ்டீஃபன் தாஸையும் ஸ்டான்லி தாஸையும் பூவரசன் ஹாஸ்டலில் வச்சு அடிச்சிருக்கான். இப்போ அது நடந்து 2 நாள் கழிச்சு டிசம்பர் 30, 1999 அன்னைக்கு பூவரசன் இறந்து போயிருக்கான். மச்சான், அதுக்கப்புறம் 2 பேஜ் கிழிஞ்சிருக்குடா. அப்போ அது கண்டிப்பாக சூசைட் இல்லை மச்சான். இவனுக்கு 2 பேர் தான் சேர்ந்து ஏதோ பண்ணி கொண்டிருக்கானுங்க. என்னடா நம்ம தேடி போகிற இடம் எல்லாமே இந்த டைரி சம்மந்தமாகவே இருக்குது. நம்ம போகலை மச்சான், இந்த டைரி தான் நம்மளை போக வைக்கிது. பேசாமல் அந்த டைரி எதாவது பண்ணிட்டா? வேணாம் மச்சான், அது ரிஸ்க்கு. அப்படி பண்ண முடிஞ்சிருந்தால் அவங்களே ஏதாவது பண்ணியிருப்பாங்கள்ல. நாளைக்கு தான் டிசம்பர் 30, பூவரசன் இறந்த நாள். அந்த ஃபாதரும் நாளைக்கு தான் ஃபாரின்லேருந்து வரான். அப்போ கண்டிப்பாக நாளைக்கு தான் அது நடக்க போகுது மச்சான். பிரகாஷ், ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த சித்தா மெடிக்கல் காலேஜ் பாய்ஸ் ஹாஸ்டல் கட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அது எந்த இடத்துல கட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அது ஜேபி ஹோட்டலுக்கு சொந்தமான இடமாச்சே. ஓ, வாங்கிட்டாங்களா? சரி, அந்த கான்ட்ராக்டர் டீட்டெயில் இருந்தால் சென்ட் பண்ணுறியா? சரி, நீ வா, எங்கள் ரூம் போவோம். நீ தனியாக இருக்க வேணாம். இல்லை மச்சான், இது என்ன தேடி வந்த பிரச்சனை. நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். டேய், லூஸ் மாதிரி பேசாதடா. ரூமில் பசங்களும் யாரும் இல்லை. சொன்னால் கேளு, இது ரொம்ப ரிஸ்க்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். எனக்கும் இதுக்கு இருக்கிற ஒரே சம்மந்தம் நான் அந்த ரூமில் தங்கியிருந்து மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படியே ஏதாவது நடந்தாலும் செத்தவன் என்ன உயிரோடையாக வரப்போகிறான். டேய், நான் அதுக்கு சொல்லலடா. எதுவும் ஆகாது மச்சான். நீ போ, காலையில் பார்ப்போம்.
நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா ஆயிரம் கனவுகளம் அம்மா தந்தவள் நீ அம்மா கனவினில் ஒன்று குலைந்தாலும் கலைபவன் நான் அம்மா யாரு? யாரு வேணும்?
யாரோ என் ஜன்னல்